வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று உங்களுக்கு ஐஸ்வர்யா பிடிக்குமா அனிதா பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். நிறைய பேர் என்ன பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் என்னை விரும்புகிறதுக்கு ஒரே ஒரு காரணமாக தான் இருக்க முடியும். நான் கொஞ்சம் பொறுமைசாலியாக இருக்கிறது தானே நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் எதுக்காக என்ன பிடிக்கும்னு சொல்லலை. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இனி உங்கள் எல்லாரையும் பற்றி தினமும் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள பற்றி இந்த கதையெல்லாம் முடிஞ்ச பிறகு லாஸ்ட்டில் உங்கள் பேரை உங்களுக்கு பிடிச்சவங்க வந்து சொல்லலான்னு பிரியப்படுறோம். நீங்கள் எல்லாரும் என்னை பிடிச்சு பார்க்குறதுக்காக ரொம்ப நன்றி. இந்த கதையில் இன்னும் நிறைய திருப்பங்களை கொண்டு வரலான்னு நினைக்கிறோம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? இன்னும் வேறு என்ன மாதிரிலாம் கொண்டு போகலான்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இனி கதைக்குள்ளே போவோம். என்ன ஐசு, பேசி முடிச்சிட்டியா? உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் நான் வரல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னையும் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ தானே உன்னை பார்க்குறாங்க, போக போக பிடிக்கும். அது சரி சரி, குழந்தைக்கு பால் கொடுக்கணுன்னே கொடுத்துட்டியா? அவன் தூங்குறான். ஏய், எனக்கு ஒரு சந்தேகம், அதான் உன்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். குழந்தைய டாக்டர் கிட்ட கொண்டு போயிட்டு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏண்டி திடீர்னு நல்லா தானே இருக்கான்? இல்லைப்பா, அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ வேலைக்கு வச்சிருக்க ஆளை நான் சந்தேகப்படுறதா இல்லை உண்மையிலே குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையான்னு எனக்கு தெரியல. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. எப்பவுமே தூங்கிட்டே இருக்கான், முன்னாடி அப்படி தூங்குறதில்ல. எனக்கு என்னமோ நீ வேலைக்கு வச்சிருக்கவங்க குழந்தைக்கு தூக்க மருந்து கொடுத்து தூங்க வைக்கிறாங்களோ அப்படின்னு சந்தேகமாக இருக்கு. ஏய், இது ஏன் என்கிட்ட சொல்லலை? 2 நாளா நீ ஒரு மாதிரி இருந்ததே எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. ஒருவேளை உன் அத்தானை தான் நினச்சிட்டு இருக்கியோன்னு சொல்லிட்டு நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான் ஒன்றும் சொல்லலை. ஏண்டி என்கிட்ட சொல்லாமல் மறைச்ச? என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே? குழந்தை முன்னாடி இப்படி தூங்க மாட்டான், இப்போ ரொம்ப நேரம் தூங்குறான்னா அதில் சந்தேகப்படுறதுல தப்பே இல்லை. நீ பொறுமையை இரு, முதல்ல அந்த லேடி வரட்டும். நாம் 2 பேரும் வெளியே போகிற மாதிரி போயிட்டு இன்னொரு கீ என்கிட்ட இருக்குல்ல, வந்து பார்ப்போம். அப்புறமா இருக்கு அவளுக்கு. இல்லைப்பா, எடுத்த உடனே யாரையும் சந்தேகமாக பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் அப்படி நினச்சேன். இப்போ கூட எனக்கு சந்தேகம்தான், அது கன்ஃபார்மாக சொல்லலை. ஆனால் குழந்தை ரொம்ப நேரம் தூங்குறானே, குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையா இல்லை இந்த அம்மா தூக்க மருந்து தூங்குறதுக்காக கொடுத்துருதா, இவன் தொந்தரவு பண்ணுறான்னு ஏதாவது பண்ணுதோ அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. அதான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாமல் திகைச்சிட்டு இருந்தேன். ஏய், அந்த லேடியா முக்கியம்? குழந்தை நம்ம குழந்தைடி. குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுனா எப்படி தாங்கிக்க முடியும்? அவளை தொந்தரவு பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுறதா இருந்தா அவளை இப்போவே இந்த வேலையை விட்டு நிப்பாட்டிடுவேன். தேங்க்ஸ் டி, எனக்காக நீ இந்த அளவுக்கு பண்ணுறதை நினச்சா எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறனோன்னு ஒரு பக்கம் எனக்கு வேதனையாக இருக்குது. என்ன ஐசு இப்படி பேசுகிற? எனக்கு நல்ல ஃப்ரெண்டு நீ. ஏய், நீ எனக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க. ஏய், உன்னோட குணம் யாருக்காவது வருமா? ஏய், உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் தான். உன் குழந்தைய நான் ஏன் குழந்தையா தான் பார்க்குறேன். தேவையில்லாமல் அப்படியெல்லாம் பேசி என்னைய பிரித்து பேசாத. தேங்க்ஸ் டி, உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன் ஐசு இங்கே தான் இருக்கானே, உன்னை கால் பண்ணி அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம் அவகிட்ட சொல்லு அப்படி இப்படிம்பாங்க. எதையாவது சொல்லி சமாளி, சரியா? ஏய், அம்மா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நீ ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? ஆமாம்மா, நீ கல்யாணம் கட்டிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்ட பாரு. விடு, சும்மா தேவையில்லாமல் எதையாவது சொல்லாத. அடியே, குத்தி காமிக்கிறியா? ஏன் வாழ்க்கை வேற உன் வாழ்க்கை வேற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு, குத்தியெல்லாம் காமிக்கல, சும்மா சொன்னேன். சரி வா, நம்ம வெளியே கிளம்புவோம். சரிப்பா. வேறதான் இருக்கமே, இந்த பிள்ளைய சட்டுப்பட்டுன்னு பாலை வாங்கிட்டு வாட்டி கொஞ்சம் காய்ச்சி குடிப்போன்னு பார்த்தா வந்திருக்காளா? ஐயா முருகா, என் வீட்டில் உள்ளவளுக்கெல்லாம் நல்ல பத்திய கொடும். என் உடம்ப சிட்டு சினுக்குன்னு ஆக்கும். அப்பமா அது நடையா நடந்து உமரை தேடி ஓடி வர முடியுதான்னு பார்ப்போம். இதான் பெரிய குந்தாணி உடம்ப வச்சுக்கிட்டு என்னால திருச்செந்தூருக்கு நடைபயணம் வர முடியலையே. எல்லாரும் நடக்கிறாவோ, பார்க்கும்போது ஆசையா இருக்கு. குன்றத்தில்லை குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் வண்டாட்டம், குன்றத்தில்லை குமரனுக்கு கொண்டாட்டம். அத்தையா, எங்க அம்மா ஒரு கிளாஸ்ல பால் கேட்டுச்சு, குடுங்க. நான் கொடுத்துட்டு எல்லா சாமிமாரும் நடந்து போறாவோ, அவ கூட நானும் நடப்பயணம் போறேன். அட பாவி பெயல, என்னல இது? கண்ணாடி கிண்ணாடி எல்லாம் மாட்டி படு சோக்க அலைதியே. நீ நடப்பயணம் போறியா? கீழே நீ நடந்துருவியாக்கும். எல்லாரும் கோயிலுக்கு போறாவோ, நீ என்னமோ சினிமாக்கு போற மாதிரி சொல்லிட்டு இருக்க.
எல்லாரும் கோயிலுக்கு தான் போறாவோ, தெரியாமையா இருக்கு? கண்ணாடி என்னத்துக்கு போட்டிருக்கேன்? வெயில் படுன்னு போட்டிருக்கேன். நானும் தான் கோயிலுக்கு போறேன். ஏன் நான் நடக்க மாட்டேனா? ஏன் நீங்களும் வரையலா? ஆமால, நான் எங்க இருந்து நடக்க? நான் உருண்டு தான் வரணும். நீ போயிட்டு வா. பால் வாங்குறதுக்கு இந்த பிள்ளைய அனுப்புனேன், இன்னும் ஆளையே காணும். அவ வந்தாதான் பால். நானே விரதம் இருக்கேன், வயிற்று பசியில உட்கார்ந்துருக்கேன். நீ என்ன விரதம் இருந்தா வயிறு பசிக்கத்தான் செய்யும். சாப்பிடாம இருக்கிறது தான் விரதம். நல்லா விரதம் இருங்க, கூட ஒரு 4 கிலோ குறைவீங்க. அடப்பாவி, வாங்கிட்டெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு பாரு. சரி, அப்ப நான் வரட்டா? பாவி பையா, என்ன பேச்சு பேசிட்டு போறான். சாமி பாட்டை பாடிக்கிட்டு இருந்தேன், கெடுத்து விட்டுட்டானே. தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம், தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம், தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம், தங்கம் வைரம் பவளம் முத்தும் தவள தெய்வானை, தங்கம் வைரம் பவளம் முத்தும் தவளும் தெய்வானை, தாங்கிக் கொண்டாள் வாங்கிக் கொண்டாள் முருகப்பெருமானை, தாங்கிக் கொண்டாள் வாங்கிக் கொண்டாள் முருகப்பெருமானை. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் வண்டாட்டம் வண்டாட்டம், குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம். அட பேதில ஓவா, இவ வெறும் விளங்காதவல்ல. இவ மோரையில முழிக்க கூடாதுதானே? அந்த பக்கம் போவாம இங்கேயே கிடக்குறோம். அந்த ஐஸ்வர்யா வேற பிள்ளையோட கைப்பிள்ளையோட திரச்சி முடிக்கிருக்கா. இவ மோரையில முழிச்சாலும் குடிக்க கஞ்சி கிடையாது. இங்கே நம்மளை தேடி வழியே வந்திருக்காள. இன்னைக்கு நல்ல நாள் அதுமா. இவகிட்ட வாய கொடுத்து ஏதாவது பேசுறதுக்கா? முருகா, என் வாய அடக்கு. என்ன உன் வீடு தேடி வந்திருக்கேன், என்ன வான்னு கேட்க மாட்டியா? என்னத்துக்கு இப்படி முழிக்கிற? நீ என்ன மாலையும் கழுத்துமா? அதிசயமா இருக்க. யார் குடிய கெடுக்கிறதுக்கு இப்படி வந்திருக்கேன்னு பாக்குறேன். என்னைய பார்த்தா உனக்கு யார் கூடயாவது கெடுக்கிற மாதிரி இருக்கோ? சும்மா தேவையில்லாம பேசாத. இத்தனை நாளா உன் வீட்டுக்கு தேடி வந்தனா? வரலல்ல, நான் பேசாட்டி செவனேன்னு தானே இருந்தேன். இன்னைக்கு வந்திருக்கேன்னா காரியம் இல்லாம வருவனா? சரி சரி சொல்லு, வந்தது வந்துட்ட. அப்படி என்ன காரியம் ஆகணும் உனக்கு? அந்த ஐஸ்வர்யா சிலுப்பட்ட இருக்காளே, அவளை நான் துரத்தி முடிக்கிட்டேன். வீட்டை விட்டு எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டா. அவ ஆத்தாக்காரி உன்ட்ட எழுதியிருப்பாளே. என்ன மவளை இவளை கூட்டிட்டு வர்றதுக்கு ஏதாவது பிளான் நடக்குதா? என்ன ஏது? அவ ஆத்தா வீட்டுக்கு அடிக்கடி போறவ நீ தானே. அதனால அங்க இருந்து விஷயத்த சேகரிச்சு எனக்கு சொல்லணும். உனக்கு 5000 ரூபா தாரேன், அதான் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். இல்ல, என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? காசுக்காக அலையிறவ மாதிரி தெரியுதா? நீ காசு கொடுத்தா அதுக்காக நான் என்னனாலும் செய்வேன்னு பாக்குறியா? இங்க பாரு, மரியாதையா வெளியே போ. தைப்பூசம் அதுமா ஏதாவது பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். நானே செவனேன்னு முருகனை கும்பிட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இங்க என்னத்துக்கு வந்த? ஓ, உனக்கு அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? இல்ல, ரொம்ப ஓவரா தான் பேசுற. என்ன ஐஸ்வர்யா மாசம் மாசம் உனக்கு காசு ஏதோ அனுப்புறாளா என்ன? சி, என்ன ஒன்னே மாதிரி நினைச்சியா? எலும்பு துண்டுக்கு அலையிற நாய் மாதிரி காசுக்காக எதுனாலும் செய்வேன் பாத்தியா? அந்த பிள்ளைய கைப்பிள்ளையோட விரட்டி முடிக்கிருக்க. நானே வந்து உன்னை விளக்கமாத்த கொண்டு 4 சாத்து சாத்தணும்னு நினைச்சேன். நீ இன்னைக்கு நல்ல நாளும் அதுமா வந்ததுனால தப்பிச்ச. இதே வேற ஒரு நாளா இருந்தா நல்லா கிளின்னு கிழிச்சு போட்டிருப்பேன். நான் விரதம் இருக்கிறதுனால தான் கண்டதும் பேசக்கூடாதுன்னு வாயை அடக்கிக்கிட்டு இருக்கேன். மரியாதையா வெளியே போ. எலும்பு துண்டுக்கு அலையிற நாயா தானே இருந்த? நான் வாங்கி கொடுக்குறப்ப ஏன் பின்னாடி ஜால்ற அடிச்சே? அந்த ஐஸ்வர்யா ஏதாவது போட்டானா அவ பின்னாடி ஜால்ற அடிச்சே? என்னமே ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்கிட்ட சீனை போடுற. கொடுக்குற காசுக்கு தானே ஆடிக்கிட்டு அலைஞ்ச. என்னமோ இப்ப எல்லாம் மாறி போச்சோ? ஓ, பெரிய பணக்காரி ஆயிட்ட போல. இங்க பாரு, ஏதோ அறியாமையில அப்படி பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு புத்தி நல்லாவே தெளிஞ்சிருச்சு. இன்னும் உன்ன மாதிரி இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறதுக்கு நான் ஒன்னும் அனிதா கிடையாது. மரியாதையா வெளியே போ. என் பேரு லட்சுமி. நான் அரைஞ்சனா எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியலல்ல? எனக்கு என்ன, நீ லட்சுமி இல்லாட்டா இன்னொரு சுகந்தி உனக்கு 5000 ரூபாய் கொடுக்கறது, இன்னொருத்திக்கு 10000 ரூபாய் கொடுத்துட்டு போறேன். இதே வேலையை செஞ்சுட்டு போறா. எனக்கு அவ இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது, அதுதான் முக்கியம். என் புருஷன் கூட நான் மட்டும்தான் இருக்கணும். அதுக்காக நான் என்னனாலும் செய்வேன். அந்த ஊர்லயே ஆள் இருந்தா அவளை போட்டு தள்ள கூட நான் தயாராவேன். புரிஞ்சுச்சா? சி, நீ இவ்வளவு பெரிய விஷமா இருப்பனே எனக்கு தெரியாம போச்சு. இப்பதான் தெரியுது நீ எப்பேற்பட்டவா. அடியே, உன் வாழ்க்கை நல்லா இருக்காது. இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு கொடூர புத்தியில இருக்காத.
ஒழுங்கு மரியாதையா மனசை மாத்திக்கோ. விட்டு கொடுத்து போறதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. போதும், உன் அறிவுரையெல்லாம் எனக்கு தேவையில்லை. எல்லாரும் அறிவுரை சொல்லி சொல்லி என் காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி கொய்யுங்கு. உங்க அறிவுரையை கேட்கறதுக்கா இங்க வந்தேன். உன் வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்தா போதும். உன்னால செய்ய முடியாதுல்ல, பொத்திக்கிட்டு கம்முனி இரு. என்னால யாரையாவது வச்சு இதே வேலையை செஞ்சுக்க முடியும். நான் வர்றேன். ஆமா, உங்ககிட்டலாம் 4 கேள்வி கேட்கணும்னு தான் இருந்தேன். இப்பதான் எல்லாரும் வசமா சிக்கிருக்கியே. என்னமோ கமெண்ட்ல அனிதாவை பிடிக்குமா ஐஸ்வர்யாவை பிடிக்குமான்னு கேட்டதுக்கு எல்லாரும் ஐஸ்வர்யாவை தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்களா? எல்லாரையும் மாதிரி நான் செவனேன்னு தானே இருந்தேன். என் வாழ்க்கையில அவ குறுக்கிட்டு தொல்லை பண்ணிட்டு ஊம குசும்பு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. உங்க எல்லாருக்கும் அவளைதான் பிடிக்குதாமா? பிடிக்கும். எல்லாரும் என் புருஷனை மாதிரி ஐஸ்வர்யா தான் பிடிக்கும்னா சொல்றியே. இந்த அனிதாவையும் பிடிக்கிற காலம் வரும். உங்க எல்லாரையும் அனிதாவை தான் பிடிக்கும்னு நான் சொல்ல வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. இவ இப்படிதான் எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு அலைவா. குலைக்கிற நாயி கடிக்காது. நீங்க சொன்னதுதான் சரி. எனக்குமே ஐஸ்வர்யாவை தான் பிடிக்கும். இனிமே எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. ஐஸ்வர்யா வந்து எல்லாரும் கமெண்டையும் படிப்பா. ஏன் அப்ப நான் என்னத்துக்கு இருக்கேன்? நானும் தான் படிப்பேன். உன்னதான் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்க. பின்ன நீ என்னத்துக்கு முந்திரி கொட்டை மாதிரி எப்ப பார்த்தாலும் நானும் படிப்பேன்ட்டு போய் நிக்கிற? இங்க பாருக்கா, உனக்கு மரியாதை கொடுத்துக்கிறேன். அந்த மரியாதையை தக்க வச்சுக்க. நானே செவனேன்னு இருக்கேன். என்னை வம்பு கலக்காத. எல்லாருக்கும் என்னையும் பிடிக்கும். நான் வரட்டா? கிளம்புமா தாயே. பிடிக்கிறத கூட வலுக்கட்டாயமா சொல்ல வைப்ப போல இருக்க. அம்மா, எதுனாலும் நீ சொல்றதுதான் நடக்கணும். விளங்கிரும்.